கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழியர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளியிருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் சமீப காலமாக மாற்றம் என்கிற ஒரு சொல் பெரும்பான்மையாக பேசப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் எல்லோருடைய மனங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நிறைய செய்திகள் வழியாக நம்ம பார்க்குறோம். சமீப காலமாக ஒவ்வொரு விமர்சனங்களையும் சமூக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பவர்கள் கூட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது இதுதான் மாற்றமா என்றெல்லாம் பேசுகிற அளவிற்கு ஒரு பேசு பொருளாக அந்த சொற்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, ஒரு புதிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்கிற எண்ணம். அந்த எண்ணத்தை யாராவது பூர்த்தி செய்ய மாட்டார்களா, அது இவராக இருக்க மாட்டாரா அவராக இருக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்து நாம் வாழுகிற சமூகத்தில் என்னென்னமோ நிகழ்வுகளெல்லாம் நடந்தேறிவிட்ட காரியங்களையெல்லாம் பார்த்துவிட்டு தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஆற்றலையும் அறிவையும் அதற்கான வேதத்தையும் அதற்கான தலைவரையும் அடைந்துவிட்ட ஒரு சமுதாயம் கூட அதை நோக்கி பயணிக்கிற போது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, அதற்கான வேதம் திருமுறை குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது, அதற்கான தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவராக இருக்கிறார்கள். அவரை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற முஸ்லிம்கள் கூட ஏதோ ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதை பார்க்கிற பொழுது, அதனால் அவர்களெல்லாம் சமூக ஊடகங்களில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு யாரையோ எதையோ ஆதரித்து தங்களுடைய வாழ்வியலையெல்லாம் வழிகெடுத்து கொள்ளுகிற காட்சிகளை பார்க்கிற பொழுது தான் மிகவும் ஆச்சரியம் மிகுந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்ம சமுதாயம் கூட இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு. பொதுவாக எப்போவுமே உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுகிற பொழுது அல்லது புதிதாக ஒன்று தோன்றுகிற பொழுது எல்லாருக்கும் அதில் ஒரு மோகம் உருவாகத்தான் செய்யும், அதன் மீது ஒரு ஆசை உருவாகத்தான் செய்யும். அதனால தான் உலகத்தில் வியாபாரம் நிமித்தமாக நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் மனிதர்களுக்கு மத்தியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் கடை வச்சுருப்பாங்க, அந்த கடையை பூட்டும்போது பார்த்திங்கன்னா 6 பலகா இருக்கும், அப்படியே வச்சு அடைச்சி ஒரு பெரிய தாப்பாவை தூக்கி மாட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு காலத்தில் உள்ளது. இந்த நவீன காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அப்படி ரிமோட்டை சுவிட்ச் அமர்த்தினவுடனே டர்ன்னு இறங்குது, சர்ன்னு ஏறிடுது. இது எல்லாமே மனிதனுக்கு காலத்துக்கு ஏற்ப புதுமையாக ஒன்று தென்படும் போது அதில் மனிதனுக்கு பெரிய ஒரு ஆசையும் ஆச்சரியமும் ஏற்படும். அதன் மூலம் நம்முடைய வாழ்வியல் மேம்பட்டு விடுமா என்கிற அந்த எதிர்பார்ப்பு, இது வியாபாரத்திற்கு உலக விஷயங்களுக்கு சரி, சமூக அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எப்போவுமே உலகத்தில் புதிதாக ஒருவர் தோன்றி நான் புரட்சி செய்ய போகிறேன் என்று நமக்கு முன்னாடி அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிற ஒரு முஸ்லீம்
முதலில் பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தன்னை தூதராக அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இந்த வரலாறு எப்போவுமே நமக்கு அடிப்படையானது. உலகம் அழிகிற நாள் வரைக்கும் யாரெல்லாம் நான் தான் உங்களுக்கு வழிகாட்டி, நான் தான் புரட்சி செய்ய போகிறேன், உங்களை மேம்படுத்த போகிறேன், உங்களுக்கு வழிகாட்டப் போகிறேன் என்று யாரெல்லாம் உலக அழிவு நாள் வரைக்கும் வந்தாலும் கூட மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது, தஜ்ஜால் என்கிற ஒரு குழப்பவாதி வருவான் அப்படின்னு. தஜ்ஜாலை விட இன்றைக்கு இருக்கிற அதிகார வர்க்கத்தினர், அரசியல்வாதிகள் யாரும் அற்புதத்தை நிகழ்த்த முடியாது. தஜ்ஜால் எத்தனை பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவான்? ஒரு மனிதனை தனக்கு முன்பாக அழைத்து கொலை செய்வான், மீண்டும் உயிர்ப்பிப்பான். ஒரு இளைஞனை அழைப்பான், கொலை செய்வான், மீண்டும் உயிர்ப்பிப்பான். இந்த காரியத்தை இன்றைக்கு புரட்சி செய்கிறோம், அதிசயத்தின் வகையில் உங்களை நடத்த போகிறோம் என்று சொல்லுகிற யாராவது செய்து காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒருவனும் உங்களை நோக்கி வருவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ யார் நமக்கு புரட்சி செய்கிறேன் என்று வந்தாலும் சரி, அவர்களால் நமக்கு வழிகாட்டவே முடியாது. மாற்றத்தை நம்முடைய வாழ்வில் அவர்களால் ஏற்படுத்தவே முடியாது. ஏன் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற மாற்றத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு இவர்கள் செய்து காட்டுகிற எந்த மாற்றமும் அல்ல, வெறும் ஏமாற்றம். மாற்றம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சமூகத்தில் என்ன நினச்சி வச்சுருக்கிறாங்க? இந்த இருக்கையில் அமர்ந்திருப்பவரை எடுத்துவிட்டு வேறு ஒருவரை அந்த இடத்தில் அமர வைத்தால் அதுதான் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் என்று போற்றப்படுகிற சமூகத்திற்கு மத்தியில் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பற்றி ஹெர்குலிஸ் மன்னன் அபு சுஃபியான் இடத்திலே கேட்கிற பொழுது ஒரு நீண்ட பாடம் அது. இறுதியாக ஹெர்குலிஸ் மன்னன் கேட்ட கேள்வி, உங்களுடைய தூதர் முகம்மது என்னதான் சொல்லுகிறார் அப்படின்னாங்க. அவர் தொழச் சொல்லுகிறார், உண்மையை பேச சொல்லுகிறார், கற்பொழுக்கம் பேணச் சொல்லுகிறார், உறவை பேணி நடக்க சொல்லுகிறார், உங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த எல்லா காரியத்தையும் விட்டுவிடுங்கள் என்கிறார். இதுதான் மாற்றம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்த மாற்றம். அவர்கள் சொன்ன செய்தி இஸ்லாத்தினுடைய எதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுஃபியான் அவர்களுக்கு அவ்வளவு தெளிவாக புரிந்தது. உண்மையை பேச சொல்லுகிறார், தொழச் சொல்லுகிறார், உறவை பேணச் சொல்லுகிறார், கற்பொழுக்கம் பேணச் சொல்லுகிறார், உங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த எல்லா காரியங்களையும் விட்டுவிடச் சொல்லுகிறார். இதைத்தான் முகம்மது சொல்லுகிறார். சொன்னவுடனே ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னார், அவர் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் என் காலுக்கு கீழாக இருக்கிற இந்த மண்ணையும் உங்களுடைய முகம்மது ஆளுவார் அப்படின்னு சொன்னார். இதான் மாற்றம். மாற்றத்தை உருவாக்க துடிக்கிற ஒரு தலைவனுக்கான அடிப்படை தத்துவம் இருக்கிறது. மாற்றத்தை உருவாக்க துடிக்கிற தலைவனுக்கான ஒரு அடிப்படை தத்துவம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வேகமாக ஓடி வந்தார்கள். ஷமீவு போர்த்துங்கள் அப்படின்னாங்க. குளிர் காய்ச்ச வந்துருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடனே காய்ச்ச வந்துருச்சு. போர்வை எடுத்து கதீஜா அம்மையார் அப்படியே போத்துறாங்க, பயந்து நடுங்குறாங்க. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, ஏன் கைவிட மாட்டான் என்று சொன்னால், நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், வறியவர்களுக்கு வாழ்வியலை அமைத்து கொடுக்கிறீர்கள், உறவினர்களை பேணி நடக்கிறீர்கள், உண்மையான துன்பத்திற்கு ஆட்பட்டோருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், இருவருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீர்கள். அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இதுதான் உலகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான
தலைவனுக்கான அடிப்படை தத்துவம். இது முஸ்லீம்களுக்கு இந்த பாடம் இருக்குது, இந்த வரலாற்றில் இருக்குது. நாம் பார்க்கிற தலைவர்கள், நாம் கேட்கிற தலைவர்கள் இந்த தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்களா? வறியவர்களுக்கு வாழ்வியலை அமைத்து கொடுக்கிறார்களா? ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களா? உண்மையான துன்பத்தில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறார்களா? ஒன்றுமே இல்லையே. உறவுகளை பேணி நடக்கிறாங்களா? இல்லையே. இவர்களால் உலகத்தில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, செயல். மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, செயல். ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்பட்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வழியில் வந்ததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். மதுக்கள் குடம் குடமாக ஓடியது. பேரல் பேரலா வீட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரக்கு. யார் வீட்டில் அதிகமாக மது இருக்கிறதோ அவர்தான் பெரும் செல்வந்தர். பெண்களை போக பொருளாக பார்த்தார்கள். பெண் குழந்தைகள் பிறப்பதை இழிவாக கருதினார்கள். அதை உயிரோடு புதைத்தார்கள். அந்த சமூகத்தை, பெண்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதிக்க வைத்தார்கள். எந்த பெண் குழந்தை பிறந்தால் இழிவு என கருதி உயிருடன் புதைத்த ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண்களை உயர்வாக பார்க்க வைத்தார்கள். அவர்களுடைய முகங்களிலே அடிக்காதீர்கள் என்றார்கள். பொது இடங்களில் வைத்து கண்டிக்காதீர்கள் என்றார்கள். யார் 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து முறையாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ அவர் என்னோடு இப்படி இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்கள் சொன்ன மண்ணில் பெண்களுக்கான மதிப்பு என்ன பார்க்கிறோம்ல இன்னைக்கும். அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் அவர்களுக்கான மதிப்பு என்ன? பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று சொன்னார்கள். போக பொருளாக கருதி போகிற போக்கில் விதைகளை விதைக்கிற ஆண் மக்களுக்கு மத்தியிலே நீ கட்டிக்க போற பெண்டாட்டிக்கு மகர் கொடுத்து திருமணம் முடி, வாத்து நிஷா சதுக்கா அதிக நேரலா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய வேதத்தின் வழியாக மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள். கேவலம் அந்த மாற்றம் கூட இன்னும் இங்கே ஏற்படல. அரசியலில் மாற்றம், அதிகாரத்தில் மாற்றம். வரதட்சணை ஒளிஞ்சிருக்கா? வரதட்சணை இந்த சமுதாயத்தில் ஒளிஞ்சிருக்கா? வட்டி ஒளிஞ்சிருக்கா? பொய் பேசுறது ஒளிஞ்சிருக்கா? வியாபாரத்தில் மோசடி மாறி இருக்கா? அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பதிலே எவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள். இவர்களால் மாற்றத்தை உருவாக்க முடியுமா? மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. உங்களுடைய போக்குகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவே மாட்டான். திருக்குர்ஆனுடைய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் ஒருவன் நான் இறைவன் என்று சொன்னதற்காக சொல்லனா துன்பத்துக்கு உள்ளாகிறோம், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா கேட்டாங்க. எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வலது கையை வைத்து படுத்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்து முகம் சுவைக்க பேசினார்கள். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆழ குழி தோண்டி கழுத்து வரைக்கும் இறக்கப்பட்டு உச்சந்தலையில் ரம்பங்களை கொண்டு 2 கூறுகளாக அறுத்த போதிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மாறவில்லை. இரும்பு சீப்புக்களை கொண்டு அவர்களுடைய சதைகளை சீவும் போது அது சதைகளை கிழித்து எலும்புகளை சென்றடைந்த போதும் கூட அவர்கள் ஈமான் இழக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், சன்னாவில் இருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒருவன் தனியாக பயணம் செய்வான். அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேறு எதற்கும் பயப்பட மாட்டான். அதுதான் மாற்றம்.
அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம், ஆன்மீக மாற்றம், மனித குலத்தின் வாழ்வியல் மாற்றம் செய்து காட்டினார்கள். என் காலுக்கு கீழாக பூமியையும் உங்களுடைய முகம்மது ஆழ்வார் என்று ஹெர்குலிஸ் சொன்னார். ஆண்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். வெறும் 23 ஆண்டு காலம், வெறும் 23 ஆண்டு காலம். இந்தியாவில் எத்தனை ஆண்டா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்தியாவில் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்வியல் முறைதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனம். நாம் யாருடைய வழியில் வாழ வேண்டும், வாழ வேண்டிய வழிப்புரை பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நாம் தான் பலமிக்க சமுதாயம். எப்பவுமே சூழ்ச்சிகளுக்கு இரையாயிரமே, நம்ம சூழ்ச்சிக்கு இரையாயிரம். நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை யாராவது சொன்னால் அப்படியே மயங்கி உருகிற. எதிராளி தந்திரக்காரனாக இருக்கிறான், எதிராளி தந்திரக்காரனாக இருக்கிறான். நாம் ஏமாளியாக இருக்கிறோம், நாம் ஏமாளியாக இருக்கிறோம். அதனால தானங்க நாம் அடிமைப்பட்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமைன்னு சொன்னோன்னே சுதந்திர இந்தியாவில் எங்கே அடிமை அப்படிங்க கேட்கக்கூடாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சுதந்திரமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு போர்வை நமக்கு போர்த்தப்பட்டிருக்கிறது. மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கீங்களா? ஜூ. ஒரு சிங்கத்தை பெரிய கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. கூண்டுனா கம்பி கூண்டு இல்லை, ஒரு வேலி போடப்பட்ட கூண்டு. அந்த சிங்கம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் 10 ஏக்கரில் ஒரு வேலியை போட்டு அந்த சிங்கத்தை அப்படியே உள்ளே உலாவ விட்டுருப்பான். அது நினச்சிக்கிட்டு இருக்கு நம்ம காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஆனால் அது இருக்கிற காட்டுக்குள்ளே மான் இருக்காது, நரி இருக்காது, புலி இருக்காது, பன்றி இருக்காது, ஓனாய் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மணிக்கு ஒரு முறை சப்ப கறி வந்து விழுக்கும் டம்முன்னு, அதை கவ்வி பிடிச்சி சாப்பிடும். இதுதான் போல இங்கே உசுறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கணும். நடந்து 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 அப்படி போய் பார்த்தா ஒரு 6 ஏக்கர் தாண்டி போகும்போது அங்கே ஒரு வேலி இருக்கும். ஆஹா, நம்ம கூட்டுக்குள்ளையில் இருக்கிறோம் அப்படின்னு. இதுதான் நம்ம முஸ்லீம்கள். சுதந்திரம் அடைந்து விட்டதாக இந்திய தேச மக்கள் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களிடத்திலே அடிமையாக வேலி போடப்பட்ட சிங்கங்களாக சுற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம நினைப்போம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் அறிவிச்சோன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம வேகத்தை சிங்கம்டா சுட்டு பாடுறா அப்படிம்போம். அவனுக்கு தெரியும் கத்திட்டு போகட்டும் அப்படின்னு. ஜனநாயகத்தினுடைய இன்னொரு வடிவம், கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான அழகிய வழிமுறை அவனை போராட அனுப்புது. போராடு, கத்து, கண்டிக்கிறோம் 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 தண்டிக்கிறோம், கத்தி முடிச்சுட்டு சுபானக்கல்லாகுமா தோவதிட்டு கிளம்பிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்பாடி வெறித்தனமா சரியான கூட்டம்ல, பயங்கர சத்தாப்பு. போலீஸ்லாம் பயந்துருச்சு. என்னத்த பயந்துச்சுன்னா அங்கேயும் அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கு. போலீஸ் பயந்துருச்சு, அரசாங்கம் நடுங்கிருச்சு. அம்மாடி எம்மா கூட்டம், என்ன கூட்டம். அங்கே அடித்து கொண்டு ரயிலில் ஒரு பாய் வர முடியல, ரயிலில் தொப்பி போட்டு ஒரு பாய் வர முடியலை, மாடு வாங்கிட்டு ஒரு பாய் வண்டியில் போக முடியல. சும்மா ஒரு 100 கிராம் கறியை வாங்கி, ஆட்டுக்கறியை வாங்கி பையில் வச்சுட்டு போக முடியல, மாட்டுக்கறியான்னு அடிச்சு கொண்டுறான். எவன் பயந்தான்? அடிமை. நம்ம வாழ்வியல் அடிமை. நாம் என்ன தந்திரக்காரனிடத்தில் ஏமாளியாக இருக்கிறோம். எதிராளி தந்திரக்காரனாக இருக்கிறான். உனக்கு அதை தரேன் இதை தரேன், உன்னை நான் தான் பாதுகாக்கிறேன், நீ சிறுபான்மை சமுதாயம். என்னடா சிறுபான்மை சமுதாயம்? யாரா சிறுபான்மை சமுதாயம்? நான் சிறுபான்மை சமுதாயம். பெரும்பான்மை சமுதாயம் யாரு? பெரும்பான்மை சமுதாயம் யாரு? உலக அளவில் பெரும்பான்மை சமுதாயம் இஸ்லாமியர்கள். 300 கோடி பேர் வாழ்கிறோம் ஒரு தேசத்தில். நம்மை சிறுபான்மை சமுதாயம். நாங்கள் சிறுபான்மை சமுதாயம் நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இஸ்லாம் உலகளாவிய மார்க்கமா, ஒரு தேசத்திற்கான ஒரு பகுதியின் மார்க்கமா? உலகளாவிய மார்க்கம். நம்மை நாம் சிறுமைப்படுத்திக் கொள்வதே நமக்கான பலவீனம். நான் யார்? தூதரின் வழிமுறையில் நடக்கிற ஒரு முஸ்லிம். இது நமது அடையாளம். நமது அடையாளத்தை யாரிடத்தில் அடகு வைப்பது என்கிற விதிமுறையற்ற ஒரு சமுதாயமாக மாறி போயிருக்கிறோம் என்கிற பொழுது யார் வேண்டுமானாலும் நம்மை ஏமாற்றலாம்,
யார் வேண்டுமானால் நம்மை தூசிக்கலாம், யார் வேண்டுமானால் நம்மை அடித்து கொலை செய்யலாம், கொல்லலாம், விரட்டலாம். அதிகாரத்தின் பங்கு என்ன? அறிவு தெரியும், நமக்கு தெரியும். நாம் எத்தனை சதவீதம் வாழுகிறோம் நமக்கு தெரியும். ஜனநாயகம்னா என்ன நமக்கு தெரியும். சர்வாதிகாரம்னா என்ன நமக்கு தெரியும். ஆனால் நம்மை வழி நடத்துபவர்கள் அற்பமாக அடகு வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் தான் பிரதிநிதி, இவங்களுக்கெல்லாம் நான் தான் பிரதிநிதி அப்படின்றவார். நான் உன்னை ஏற்கவே இல்லையப்பா அப்படின்னு சொன்னால், நீ ஏற்கிற இல்லையோ, நான் தான் பிராண்டட், நான் தான் பிராண்டு, என் பிராண்டுக்கு கீழே தான் உன்னை வச்சிருக்கிறேன். அதனால தானே எல்லாரும் நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்க. ஒன்றிணைந்த சமுதாயம், ஒரு சாதிய ரீதியாக இருக்கிற ஒரு கூட்டம், அவன் ஒன்றா சேர்ந்துக்கு நாங்களாம் ஒரு சாதி சொல்கிறான், நாங்கள்லாம் ஒரு முஸ்லீம் அப்படின்னு போய் யாராவது சொல்ல முடியுதா? நீங்கள் முஸ்லீம் தான், நீங்கள் எந்த இயக்கம், நீங்கள் எந்த ஜமாத்து, நீங்கள் எந்த ஏரியா, நீங்கள் எந்த தெரு, ஓ அப்படி அப்படி இப்படி அவனே காட்டில் சுற்றுற மாட்டை பிரிக்கிற மாதிரி நம்மளை பிரிச்சுடுறானுங்க. நாமளும் பிரிஞ்சு சரின்னு போயிடுறோம்ல. நான் அரசியல் பேச வரல, தூய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் உலகத்தில் ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏமாற்றம் நம் மீது விதிக்கப்பட்ட விதி அல்ல. மாற்றத்தின் பெயரால் நம்ம யாரும் ஏமாற்றி விடக்கூடாது. சமூக வலைதளங்கள் நம் சமுதாயத்தின் நிலைகளை பார்க்கிற பொழுது நம்முடைய பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு பேசுகிற காட்சியை பார்க்குறோம் பாருங்க. யாரோ ஒருத்தன், அவனை எங்கள் அண்ணே, என் தம்பி, அவர் என்னை பார்த்துக்குருவார். என்ன பார்த்துக்குருவார்? எப்படி பார்த்துக்குருவார்? பெத்த தகப்பனை விடவா, பெற்ற தாயை விடவா, தன் சகோதரனை விடவா, தன்னுடைய உறவை விடவா? என்னங்க இப்போ இதெல்லாம் ஆளை சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏராளமான பொறுப்பு இருக்கிறது. நான் கண்ணுக்கு பார்க்க எல்லாருமே நரைச்ச தாடியாக இருக்குங்க என்னைய மாதிரி. நான் கண்ணுக்கு பார்க்க இந்த இந்த அவையில் நரைத்த தாடிக்காரர்கள் நிறைய இருக்கிறீர்கள், கருத்த தாடிக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்கே? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், இளைஞன் எங்கே? முதியவர்கள் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மால் என்ன செய்ய முடியும்? இளைஞர்களால் செய்ய முடியும். அதான் ஜென்சி இளைஞர்கள் அப்படிங்கிறான்ல. அவன் நினைத்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர. அவனால் ஏற்பட்ட மாற்றம் மகா கேடு. அறிவுக்கும் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கிறது. கோவிக்கிறான், கொந்தளிக்கிறான், கிளம்புகிறான், அடிக்கிறான், ஒடிக்கிறான், நசுக்கிறான், என்னமோ நடந்து முடிஞ்சிருது. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிற பொறுப்பு என்னைய மாதிரி இருக்கிற உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே அவங்க யாரும் இல்லை. எந்த இளைஞர்களிடத்தில் நாம் பொறுப்பை கொடுக்குறோம்? முதல்ல நீங்கள் திருச்சியில் போங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் போங்க. எந்த பள்ளிவாசலில் 30 வயசுக்கு கீழ் உள்ள ஒரு இளைஞன் ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கிறான் சொல்லுங்கள். எல்லாம் தடியை ஊண்டி தள்ளாடி நடந்து வர்ற ஆளுக்குத்தான் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர். எங்களுக்கு தான் எல்லா அனுபவம் இருக்குது. வேகம், வேலை செய்கிறதுக்கு வேகம். வர்றவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, அவனுக்கிட்ட கடமையை கொடுத்து, செயலை கொடுத்து, செய்ப்பா பார்ப்பா அப்படின்னு சொன்னாவில, தம்பி நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போ. அவன் என்ன செஞ்சிடான்? ரைட், நமக்கு அவர் இருக்காரா, சரார் புறான்னு விரல் ஆட்டுவார், கையை எடுப்பார், துப்பாக்கியை பின்னாடி எடுப்பார், கவுட்டுக்குள்ளே விட்டு சுடுவார். அவர் பின்னாடி போயிடுறான். இவனுக்கு இங்கே ஒன்றுமே நம்ம கொடுக்கறதில்ல. வந்தவனை என்ன செய்யணும்? தம்பி ஓரமாக உட்காரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி ஓரமாக உட்காரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் யாரை கழட்டு போய் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். நம்ம போக முடியாது, போயிடுறான். அதானுங்க, யாரிடத்தில் வேகம் இருக்கிறது, யாரிடத்தில் விவேகம் இருக்கிறது, யாரிடத்தில் மனன சக்தி இருக்கிறது, யாரிடத்தில் அறிவு கூறாக இருக்கிறது, சமூகத்துக்கு ஏற்ப அப்டேட்டாக யார் இருக்கிறா? இந்த நீ என்கிட்ட வந்துக்கிட்டு இதில் ஒரு ஆப்பை இறக்கி இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் பாயினா, நான் என்ன சொல்லுவேன்? அது யாராவது படித்த பிள்ளைய பார்த்து கேளு தம்பி சொல்லுவேன். படித்த பிள்ளையா பார்த்து கேளு அப்படிம்பேன். அப்போ உங்களுக்கு தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? தலைவராக இருக்கிறேன், அதுக்காண்டி இதெல்லாம் எனக்கு தெரியாது, போயா என்ன ஆகும்?
அதே ஒரு சாதாரண ஒரு 8 வயசு 10 வயசு பையன் போய் கொடுத்து, இது என்னப்பா யூடியூப்பில் என்னமோ வருது, இது வந்து இந்த வழியாக போனீங்கன்னா அந்த ஆப்பில் போய் அதை டவுன்லோட் பண்ணி அது அப்லோட் கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்றான். இவ்வளோதானா அவனுக்கு தெரியுது. காலத்துக்கேற்ப அப்டேட். இளைஞர்கள் காணாமல் போனதற்கு காரணம் நரைத்த தாடிக்காரர்கள் தான், என்னை மாதிரி ஆட்கள் தான். இடத்த அடைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருந்து அடுத்தவனுக்கு வழிவிடவே இருந்தா நீங்கள் பாருங்கள். யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிற எல்லாரையும் பாருங்கள், நம்ம ஆளுகளை பூராத்தையும் தேர்தலில் நிற்கிற நம்ம ஆளுகள் எல்லாத்தையும் பாருங்கள். வேட்பாளரை இவ்வளோ பெரிய ஜுப்பா, பெரிய பையி, தொப்பி, கம்பு, தடி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எல்லாம் வாக்களிங்க. அவர் போய் என்ன பண்ணுவார்? உள்ள என்ன பண்ணுவார்? ஒரு இளைஞனாக இருக்கிற ஒரு வேட்பாளரை பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான். அப்போ சமூகத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவிடுதல் என்பது முதல் முக்கியம். மாற்றத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இன்னதீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நீ வாழ்வதற்கு ஏதுவாக இசைவாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். மாற்றம் 1400 ஆண்டுக்கு முன்பாகவே உருவாகிவிட்டது. உருவாகிய மாற்றத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையை தவிர வேறு எவனும் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, மாற்றத்தை நமக்கு கற்பித்து தர முடியாது என்பதை ஆழ முஸ்லிம்கள் உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.